ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம ஷிம்ரன் அதுக்கப்புறம் சசிகுமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு படத்தோட அப்டேட் வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்துருந்தோம் ஒரு டீசர் வடிவத்தில். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். எஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர். ஸோ இந்த படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கிறது அபிஷான் ஜீவிந்த் அண்ட் மியூசிக் இஸ் ஸ்கோர்ட் பை ஷான் ரோல்டன். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு கூட்டணி தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. எப்படி என்ன மாதிரின்னு தெரியல, பிகாஸ் டீசர் நாங்கள் பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதில் வந்து பஞ்சமே இருக்கல. எனக்கு அதுதான் நான் அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போது இன்னும் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இப்போ ட்ரெய்லர் வெளியிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்தோம். பிகாஸ் அந்த ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை சார்ந்த இந்த படம் இருக்குது. ஸோ பார்க்க நல்லாவும் இருக்குது, கதையும் அது வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய அளவில் இருக்குது. பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ நீங்கள் வாங்கி கடைசி ஜாயின் பண்ணி இந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸோ 1 2 3 அண்ட் ஹியர் வி கோ. வால்வெட்டி ஸ்ரீலங்கா. முள்ளி சொல்லி கொடுத்ததெல்லாம் நினைவு இருக்கா? போகிற வழியில் போலீஸ் எங்களை பிடிச்சதுண்டா, அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன்? வழி மாறி வந்துட்டியா? சொல்லுங்க. இலங்கையில குடும்பமா மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது வழி மாறி இந்தியாவுக்கு வந்துடும் சொல்லுங்க. விசரன் மாதிரி கதைச்சு கொண்டு இருந்தா குனியை வச்சு சுற்றுவாங்களடா. இந்த வீட்டில் தான் யோகி பாபுவா? எவ்வளோ சீக்கிரம் இந்த ஊர் தமிழ் நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கற்றுக்கணும், இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமாக இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? அண்ணாக்கும் காஃபி. ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு சார்? நீங்கள்லாம் கேரளா. இன்னிலேருந்து நீங்கள் எல்லாருமே கேரளா. உங்களுடைய நேஷ்னாலிட்டி இந்தியா. அழகு மச்சான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும் புதுசாக வந்திருக்காங்களா? இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானு, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும். உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேமிலி வேணும். பயமா இருக்கு. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என் உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன். உங்க அப்பா குணத்தை பற்றி உனக்கு தெரியும் தானே? என்ன பெரிய குணம், பிஜிஎம் தலையாட்டிக்கு எல்லாத்தையும் எழுந்து இங்கே வந்து நிற்கிறோம். உனக்கு மட்டும்தான் இது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? பிறந்த மண்ண மக்களை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன். அடுத்து என்ன தெரியும், ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இனிமேல் எங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள்லாம் சிலோன் தமிழர்களா? நாங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி. ரொம்ப க்யூட்டாக இருக்கானே, பேர் என்னப்பா? അയ്യോ സാറേ, എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബാക്ക്ഗ്രൗണ്ട് മുള്ളി സാർ. ஸோ மே 1 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் எனக்கு சம்திங் மியூசிக் இல்லை என்னன்னா, ஸோ எனக்கு என்னென்னா ரெட்ரோட இந்த படம் போட்டி போட போகுதுன்றது இட்ஸ் அ பிக் ஷாக். பிகாஸ் இது வந்து நான் எதிர்பார்க்கல இந்த ஒரு டைம் பீரியட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இதில் என்டர்டைன்மெண்ட்கே பஞ்சம் இல்லைன்னா அந்த லாஸ்ட் இதுலேயே புரிஞ்சிருக்கும், அந்த பையன் தாங்க இதுக்கு லீட் கொண்டு போகிறதுலே. பிகாஸ் இந்த படத்தோட எலிவேஷன், சாரி இந்த ட்ரெய்லரோட எலிவேஷன் வந்து அந்த பையனை வச்சு தான் இருந்துச்சு. லைக் நாங்கள் டீசராக இதை பார்க்கும்போது கூட, டீசர் தான் நினைக்கிறேன், ஸோ அதை பார்க்கும்போது கூட அந்த பையன் தான் எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சு. அவன் பண்ணுறது குறும்புத்தனமான விஷயங்கள், அவன் பேசுகிற ஒவ்வொரு டயலாக் டெலிவரியாக கூட பக்காவாக டைமிங்க்கு அது இருக்குது. லைக் அந்த சாக்கசம் சரியாக கனெக்ட் ஆகும் நம்ம மக்களுக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படின்னு வரும்போது நானுமே அங்கே தான் இருந்தேன், அங்கே தான் இருக்கேன். அண்ட் அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு இது இருக்குங்க, அந்த ஒரு ஃபீல் எனக்கு தான் வச்சு தான் அந்த நார்த் தமிழுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது, அவங்களுக்கான ஒரு இது ரெஸ்பெக்ட், அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அவங்க பேசும்போது கூட அந்த தூய தமிழ்ன்றது ரொம்ப நல்லாவே ஃப்ளூவெண்ட்டாகவே வந்துடும். லைக் நமக்கெல்லாம் அந்தளவுக்கு லைக் நம்ம பேசினாலுமே நம்ம பேச சாதாரணமான தமிழ், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் பேசணும்ல. ஸோ இந்த மாதிரி இதில் தான் இருக்கும். பட் இந்த படத்தில் தமிழ்நாடு இது வந்து நாங்கள் கமல்ஹாசன் சாரே பண்ணியிருந்தார் தெனாலிலே, அதுக்கப்புறம் ஒரு சில நடிகர்கள் பண்ணியிருந்தான். பட் இருந்தாலும் அந்த ஸ்லாங்கை பக்காவாக கரெக்ட் பண்ணி அதை வந்து அது என்ன சொல்கிறது, அது நல்லா கற்றுக்கிட்டு அது பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் சல்யூட் டு நம்ம சசிகுமார். அண்ட் இன்னொரு பக்கம் அந்த பையனும் நல்லா பண்ணுறான். அண்ட் லாஸ்ட்டில் அந்த ஜோசப் குருவில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, தெரியவுடைய கனெக்ட் அங்கே போயிடுச்சு. சொல்லப்போனால் ஓவரால் கதை வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு அகதியாக அவங்க வந்து லைக் நாட்டை விட்டு வெளியே வராங்க. இந்தியாவில் வந்து அவங்க வந்து தஞ்சம் அடைஞ்சு
அங்கேருந்து நடக்க போகிற கதைகள் தான் அப்படியே தொடர்ந்து ஒரு லைக் ஒரு இதுவாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இடையில பல ட்விஸ்ட் இருக்கலாம். இந்த ஸ்டோரி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் கூட இருக்கலாம். பட் இது ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு பாருங்கள். லைக் நானும் இந்த படம் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். OTTல வந்து பார்க்கலாம் போல, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து யோகி பாபும் இதில் வந்து லைக் ஓவரால் அவங்களோட ஒரு ஃப்ளோவில் போகும்போது அவரும் இந்த இடத்துல ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஷிம்ரன் இதுக்கப்புறம் லைக் அந்த காஃபி சீன் கடை, நாம் வளமையாக காஃபி ஏதோ சொல்லுவோம், காஃபி அவங்க வந்து அந்த பேசுகிற அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் இவங்க அதையும் கூட எடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்டு ஸோ ஓவரால் நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் ஷான் ரால்டனுடைய மியூசிக் வாஸ் another மேஜர் ரோல். ஸோ அதுவுமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம்எல் இடையில வரும்போது அந்த ஒரு ஃப்ளோவில் வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பக்காவான என்டர்டைன்மெண்ட் மூவி. பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்க போகுது, ரெட்ரோட போட்டி போட போகுது, எப்படி என்ன நடக்குன்றது தெரியலை. அண்ட் கண்டிப்பாக எல்லா ஸ்ரீலங்கன்ஸ் மற்றும் இந்திய தமிழ் மக்களுக்கும் இந்த ஒரு படம் பெரிய ஒரு இதுவாக இருக்கலாம். அண்ட் இந்த படத்தை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது வந்துருங்க ஃபர் ஷோ. அது வந்து இப்போ ரெட்ரோ ஒரு பக்கம் போகுது இருந்தால் இந்த படத்துக்கும் ஒரு க்ரௌட் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இந்த படத்துக்கான ஒரு மார்க்கெட் வேல்யூ ப்ரொமோஷன் கம்மியாக இருந்தாலும் கூட நான் பார்த்த வரையில் சொல்கிறேன், ஈவன் ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட் எவர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கம்மி. ஸோ இந்த ட்ரெய்லர் கூட எனக்கு ரிலீஸ் பண்ணாது எனக்கு எதுவுமே தெரியாது. எதர்ச்சியான ட்விட்டர் போய் பார்க்கும்போது இதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு இது வச்சு தகவல் வச்சு எடுத்து பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் ஹோப் இந்த படம் வெற்றி பெறும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி ஃப்ரம் லைக் தி பிஹாஃப் ஆஃப் ஸ்ரீலங்கன் பீப்புள் அண்ட் ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள் அண்ட் நார்த் பீப்புள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கும். அண்ட் அது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. அவங்களுக்கான ஒரு படம் எப்படி இருக்க போகுது, பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள நிறையா இருக்கும். அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேச எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் அதுள்ளேயும் போகிறதுக்கு எனக்கான இது இல்லை. ஸோ டு யூ பீப்புள் அவ்வளோதான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஒரு சேர்ந்து பார்த்தோன்னா பல கருத்துக்களும் என்னன்ற கீழே வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் கூட அதில் அப்ஜெக்டிஃபை இருந்தாங்க, அதில் ஒரு அனிமலோட இது. அண்ட் அதான் சொல்கிறேன் இல்லை, அது வந்து லைக் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகிறோட எடுத்திருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். மீதியெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு பேசுறதுக்கு இருக்குது, அது முடியாது. ஸோ புரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட்டில் பேசுங்க என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆல் தி பீப்புள் ஹூ வாட்ச் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் என் சேனலில் இருந்தால் தான் எனக்கும் பார்க்குறீங்களே அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் பல அப்டேட்ஸ் வரும்ல. ஸோ அதுக்காக தான். அண்ட் அது உங்களுடைய பக்கம், என்னுடைய பக்கத்தில் நான் வேலையை பண்ணுறேன். ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தால் தான் நாங்கள் இன்னும் பல வீடியோஸ் முன்னாடி பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட்டுங்க. இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றியாச்சும் இது பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.